ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடிங்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். யூடியூப்பில் வந்து நான் நிறையா அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது கம்மியாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாகிராம்னா டெய்லி வந்து ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். ஸோ இது என்னோட ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து நிஃப்டி, ஓகேங்களா? ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. என்னென்னா ஒரு லாட் வந்து ஸ்டில் இன்னும் ஹோல்டில் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 18,921 ப்ராஃபிட்டில் ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ புக் பண்ணல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட புட்செல் வந்து நம்ம ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருந்தோம். நம்மளோட போன வீடியோ பார்க்காதவங்க ஸோ பாருங்கள், தெரியும். அதுக்கு ஒரு 5,545 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டில் டோட்டலாக இந்த அக்கௌண்ட்டில் 24,466 ப்ராஃபிட் இருக்குது. பட் நம்ம புக் பண்ணது 5,545 தான். ஸோ இது வந்து நம்ம என்னோட சிஸ்டம் படி, ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி படி இது எந்த பாயிண்ட்டில் எக்ஸிட்டோ அந்த பாயிண்ட் வந்து எக்ஸிட் ஆவேன். ஸோ அது இந்த ப்ராஃபிட்டை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இல்லை இங்கே இருக்க ப்ராஃபிட்டை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியோட பிளான் படி நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இது நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட். ஸோ இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து செல் பண்ணியிருந்தோம், புட் செல்லு. அதுக்கு ஒரு 9,396 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லாட் தான், ஓகேங்களா? ஒரு லாட்டுக்கு தான் 9,396 வந்து புக் பண்ணியிருக்கோம் ஆப்ஷன் செல்லிங்கில். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பாயிண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 360 பாயிண்ட், ஸோ 360 பாயிண்ட் 370 பாயிண்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பெரிய பாயிண்ட்ஸ், ஓகேவா? பேங்க் நிஃப்டியில் இதுக்கு வந்து டோட்டலாக வந்து சேர்த்திங்கன்னா நமக்கு ஒரு 14,500 மேலே நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஹோல்டிங்கில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது, மே கான்ட்ராக்ட். ஓகேங்களா? எஸ், இது எல்லாமே டே டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஸ்டில் அந்த ட்ரேடில் என்ட்ரானது பார்த்தீங்கன்னா எஸ் 24th ஏப்ரல், ஓகேங்களா? அன்னைக்கு என்ட்ரானது கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ட்ரேடிங் டேஸாக நம்ம வந்து ஹோல்டிங்கில் இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய ட்ரெண்டுன்னு. ஸோ இந்த மாதிரி பிக் மூவில் ரைட்டான சைடு இருக்கிறது ரொம்ப 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 வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம எப்போவுமே ரைட்டான சைடு தான் இருப்போம், ஓகேங்களா? நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஸோ அந்த பிக் மூவ்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணும். சைட்வேஸில் இருந்தது, மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருந்ததுன்னா நானும் இல்லை, எந்த ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணுறது கஷ்டம். இல்லை சின்ன ப்ராஃபிட்டில் இருப்போம், இல்லை சின்ன லாஸில் இருப்போம். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஹியூஜ் லாஸில் இருப்பாங்க, ஓகேங்களா? பட் ட்ரெண்டை வந்து கேட்ச் பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டில் ஒரு பிக் மூவ் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதை வந்து கேட்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ இல்லைனா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. சும்மா 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ப்ராஃபிட்டபிளாக மூவ் ஆக முடியாது. ஸோ இன்றைக்கி 10 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுப்போம், நாளைக்கு வந்து 10 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுப்போம், அடுத்த நாள் ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுப்போம். ஒரே நாளில் வந்துட்டு மார்க்கெட் பிக் மூவ் கொடுக்குறப்போ அன்னைக்கு நம்ம அகைன்ஸ்டாக ட்ரேடை போட்டுட்டு ஸோ ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் லாஸ் பண்ணோம்னா எப்படி வந்து ப்ராஃபிட் வரும்? கண்டிப்பாக வராது. இப்போ நம்ம 20 100 பாயிண்ட் லாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நிஃப்டியில். ஸோ 100 பாயிண்ட் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த ஒரு ட்ரேடில் 100 பாயிண்ட் லாஸ் பண்ணுறீங்க. இன்னொரு ட்ரேடில் ஒரு 500 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணீங்கன்னா 200 பாயிண்ட் லாஸ் பண்ணியிருப்பீங்க, 300 பாயிண்ட் ப்ராஃபிட் புக். இதுதான் வந்து ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். அதே மாதிரி ஸோ இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும், நான் வந்து இதை பிஸ்னஸாக பண்ணணும் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ அது நல்ல திங்க் தான், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை பற்றின கொஞ்சமாச்சும் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த வீடியோவில் சொன்னாங்க, இந்த வீடியோவில் சொன்னாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவர் அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறார், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவர் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாரு, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், ஓகேவா? நான் உங்களோட வியூவில், உங்களோட மைண்டில் உங்களுக்கு என்ன தெரியுமோ ஸோ ரிசர்ச் பண்ணுங்கள். அதை பற்றி எவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களால் கேதர் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். ஸோ வெறும் பாசிட்டிவ் சைடு மட்டும் இல்லை, நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது, நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். இதில் வந்து எது பெட்டர்? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் எது பெட்டர்? எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுங்கள். சும்மா ஏதோ யூடியூப் வீடியோ ரேண்டமாக பார்த்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அது இது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு அப்படியே வந்து பிளாங்காக எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ணாமல் ஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு போய் டக்குன்னு வந்து ஒரு 1 லட்சத்தை தூக்கி போட்டு ட்ரேட் பண்ணுறது, இல்லை 10 லட்ச ரூபாய் தூக்கி போட்டு ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் மொத்தமாக லாஸ் ஆனோன்னா லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளோட பணம் லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். ஸோ
இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன், என்னோட பணம் லாஸ் ஆகுதுன்னா நான் மட்டும்தான் காரணம். ஏன்னா நான் ஒழுங்கா ரிசர்ச் பண்ணல. நான் ஒழுங்கா அத பத்தி கத்துக்கல. அத பத்தி நான் தெரிஞ்சுக்கவே இல்ல. ஸோ ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு, ஸோ நம்ம பண்ணது. இல்ல நீங்க கிளாஸ் போறீங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் போய் கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்க. ஸோ கத்துக்கிட்டதுக்கப்புறம் அப்பயும் உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் போறது உங்களோட ஒரு ஐடியாக்காக தான். ஓகே இது எனக்கு தெரியல. நான் ஓரளவு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். பட் இந்த ஃபீல்டுல யாராச்சும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கவங்களோட சப்போர்ட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்க்காக தான் அந்த கிளாஸ். அவங்கட்ட இருந்து ஸோ நீங்க எப்படி பண்றீங்க? அந்த ஐடியாஸ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? அவங்க என்ன ட்ரேட் யூஸ் பண்றாங்க? எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு ஐடியாஸ் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஐடியாஸ் ஸோ எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி மார்க்கெட்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே தெரியாம பண்ண லாஸ் ஆகும்னே சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு பிசினஸ் தெரியாது. ஓகேவா? பிசினஸ தெரிஞ்சுட்டு பண்ணா தான் பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட். அது ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் கிடையாது. நீங்க சின்ன ஒரு மளிகை கடை வச்சாலும், அந்த பிசினஸ் எப்படி ரன் பண்ணணும்னு தெரியாம நீங்க மளிகை கடை வச்சா, அது லாஸ்ல தான் போய் முடியும். கிளியரா? ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிய வந்து அதையும் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 1000 ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கு. அந்த 1000 ஸ்ட்ராட்டஜில நல்ல ரிசல்ட் தரக்கூடியது அப்படின்னு ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. மத்த 900 ஏதோ ட்ரையல் அண்ட் எரர்ல யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அத யாரோ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ இன்னோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி விட்டுருங்க. அது எல்லாத்தையும். ஸோ ஒரு டாப் மோஸ்ட்டா இருக்குது ஒரு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 100ல நான் எத போய் கத்துக்க போறேன்? ஸோ எனக்கு எது சூட்டபிள் ஆகுன்றத நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு பைக் வாங்க போறோம்னா, எனக்கு வந்து எந்த பைக் சூட் ஆகும்? சார் நான் வந்து குண்டா இருக்கேன், நான் வந்து ஒல்லியா இருக்கேன், நான் ஹைட்டா இருக்கேன். பார்க்குறோம்ல. ஸோ எனக்கு எந்த பைக் சூட் ஆகும்ன்ட்டு தேடி புடிச்சு தான் ஒரு பைக் வாங்குறோம். அதே மாரி ஒரு மொபைல் ஃபோன் பை பண்றப்போ, ஸோ எது எனக்கு சூட்டபிள் ஆகும்? ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? எல்லாமே பார்த்து தான் ஒரு மொபைல் ஃபோனே வாங்குறேன். ஆக்சுவலா சும்மா ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு பொருள் அது. அதுக்கே அவ்வளோ ரிசர்ச் பண்ணி எது எனக்கு சூட் ஆகும்னு தேடி புடிச்சு வாங்குற மாரி, இப்போ ட்ரேட் பண்றதுக்கு இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு, இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னா, எனக்கு எது சூட்டபிள் ஆகும்? நான் இத தான் வந்து பிசினஸா பண்ண போறேன். ஸோ இதுல என்னோட மணி இன்வெஸ்ட் பண்ண போறேன்றப்போ, உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுன்றத நீங்க தான் வந்து தேடணும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி வந்து நீங்க தேடி, இவ்வளோ ஒர்க் நீங்க பண்ணி, இந்த பிசினஸ் நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டபிள். ஸோ ஸ்டார்ட்டிங்ல 1 மந்த் ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். 1 வீக் ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம். 2 மந்த்ஸ் கூட உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணலாம். எல்லாமே ப்ராப்பரா பண்ணா நான் சொல்றேன். ப்ராப்பரா பண்ணலன்னா லைஃப் லாங் வந்து ஸ்ட்ரகிள் தான் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு 3 மாசத்துல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா இத பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராஃபிட் மூவ் ஆவீங்க. இல்ல நோ லாஸ், நோ ப்ராஃபிட் ஸ்டேஜ் வருவீங்க. ஸோ அப்புறமேட்டு ப்ராஃபிட் வருவீங்க. ஓகேவா? எந்த ஒரு பிசினஸுமே எடுத்தோனே ப்ராஃபிட் வராது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லாஸ் தான் வரும். பிசினஸ நியூவா ஸ்டார்ட் பண்றப்போ, எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் எடுத்தோனே ப்ராஃபிட் குடுக்காது. லாஸ். அந்த லாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நோ ப்ராஃபிட், நோ லாஸ். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், 3 ஸ்டெப் தான் ப்ராஃபிட். எடுத்தோனே 3 ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆக முடியாது. ஓகேங்களா? அதான் ரியாலிட்டி. இந்த பிசினஸ்ன்னு இல்ல, எல்லா பிசினஸ்க்கும் இதுதான் வந்து ரூல். பட் ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் எனக்கு உடனே ப்ராஃபிட் வரணும். 1 மணி நேரத்துல ப்ராஃபிட் வரும்னு நினைச்சா, எப்படி வந்து வரும்? ஸோ அதுக்கான ஸ்டெப்பே இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாஸ். 2வது ஸ்டெப் நோ ப்ராஃபிட், நோ லாஸ். பிரேக் ஈவன் பாயிண்ட். 3 ஸ்டெப் தான் ப்ராஃபிட். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்ல நம்ம ட்ரேடிங் சீக்ரெட் சைடு இருந்து உங்களோட ட்ரெய்னிங் எங்களுக்கு தேவைப்படுது. இல்ல உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மே 10 வந்து நம்ம கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றோம். அந்த கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸு, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்லன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் குடுத்துருக்கேன். எனக்கு நீங்க டைரக்ட்டா வாட்ஸ்அப் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ். பாய்.